ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான பஃபியான ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் கேக். ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கேக் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாகவும் அவ்வளோ குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற சமயத்துலேயே இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும். ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க ரிட்டர்ன் வரும்போதும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சூப்பரான இந்த கேக் வந்து குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா பீட்டிங் ப்ராசஸோ சரி இல்லை உங்களுக்கு வந்து அதிகமான பொருட்களோ தேவைப்படாது. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். நம்ம மிக்ஸி ஜார் வச்சு ஈஸியாக ஒரு டீ டைம் கேக் செய்ய போகிறோம். ஸோ இந்த டீ டைம் கேக் வந்து நம்ம டீ டைமுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே வச்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையும் இந்த மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையோட ஒரு 150 ml ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்துக்கலாம். 4 முட்டைக்கு 150 ml ஆயில், 150 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், ஒரு அரை முடி. இந்த அந்த மூடியால் அரை முடியை விட கொஞ்சம் கம்மியாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். நல்லா முட்டை வந்து நல்லா நுரைச்சி வரணும். ஈஸியான மெத்தட் இது. இப்போ இந்த அளவுக்கு இதே நல்லா ஸ்மூத்தாக நல்லா பீட் பண்ணி ஆயிடுச்சு. நமக்கு சர்க்கரை, ஆயில், முட்டை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுலேயே லைட்டாக இனிப்பு சோடா, அதாவது பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர். ஸோ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடானா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுருங்க. ஸோ இதில் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வேணும்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் வேணும்னா ஃபுட் கலர் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கோங்க. நான் இதோட ஒரு 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம வந்து ஆட்டா எடுத்துருக்கோம், அது கோதுமை மாவு. ஸோ நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அடியில் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கலாம். உள்ள ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதுலேயும் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிக்கலாம். மேலேயும் பட்டர் பேப்பர் மேலேயும் உள்ளேயும். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை இதில் போட்டுக்கலாம்.
ஹீட் பண்ணிவிட்டு இதில் இந்த மோல்டு வச்சுக்கலாம். இப்போ இது 180 டிகிரியில், அதாவது நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா 180 டிகிரி 35 மினிட்ஸ் வரைக்கும் இது பேக்கிங் ஆகணும். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கிறதுனால 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் ஆயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். ஸோ டோட்டலாக 35 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து கேஸ் கட்டோ விசிலோ இல்லாமல் மூடியை போட்டிருக்கேன். வாங்க நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக நல்லா பஃபியாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இதே போல் சூப்பராக நீங்கள் டீ டைமில் சரி, இல்லை காலைல குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கவும் சரி, இந்த மாதிரி கேக் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து டைம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கிற கேக் இது. ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்காகவும் நல்ல பஃபியாகவும் இதே போல் கேக் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.